ஓம் சாந்தி 2/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரித்து நமக்காக பாடம் எடுக்க ஆசிரியராகி வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவானோட மகா வாக்கியங்களை நம்ம ஆத்ம அபிமானி நிலையிலேருந்து கவனமாக கேட்கலாம். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சம்ஸ்காரமே பழக்கமே தூய்மையாகும். நீங்கள் தூய்மையாக இருக்கிறது தான் உங்களுடைய சம்ஸ்காரமேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் தூய்மை இழந்தவர்களாக ஆகிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு எஜமானராக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்மளுடைய உண்மையான சம்ஸ்காரமே எப்படி இருக்கு? தூய்மையாக இருக்கிறது தான். எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயுமே எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிறது, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, எல்லாமே க்ளீனாக, மனசும் சுத்தம், வெளியிலையும் சுத்தம். அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம் ஒரு காலத்தில். அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் ராவணனோட சகவாசத்தில் இந்த 2500 வருஷம் அந்த மாதிரி தூய்மை இழந்தவர்களாக ஆயிட்டோம். அதனால் பாபா இப்போ மீண்டும் நம்மளை தூய்மையாக சொல்கிறாரு. நீங்கள் தூய்மையானாதான் சத்தியோகமே வரும். அப்போ தூய்மையான உலகத்துக்கு நீங்கள் எஜமானராக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? எதனால அமைதி இல்லாமல் போகுது? அதோட காரணம் என்ன? அதோடைய நிவாரணம் என்னன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில்: அசாந்திக்கான காரணமே தூய்மையற்ற தன்மையாகும் சொல்லி சொல்கிறாரு. ஏன் நிம்மதி இல்லாமல் போகுதுன்னா, நம்ம தூய்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிம்மதியே இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, ஏதாவது மனசுல எதையாவது நினச்சிக்கிட்டு மனசு சுத்தமா இருந்தா நமக்கு பாபாவே நினைச்சிட்டு இருந்தா சுகமா இருக்கலாம். ஏதாவது மனசுல ஏதாவது ஓடிட்டே இருந்துச்சுன்னா, போன வருஷம் இந்த வருஷம் யாராவது சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த வீடை நம்ம பெருக்கி குப்பையெல்லாம் க்ளீன் பண்றோம். ஆனா அந்த மனசுல இருக்கிற குப்பையை நம்ம க்ளீனே பண்றதில்ல. அதனாலதான் நமக்கு அமைதி இல்லாம போயிடுது. அசாந்திக்கான காரணமே தூய்மையற்ற தன்மை தான் சொல்லி சொல்றாரு. இப்போது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள் சொல்லி கேட்குறாரு. நம்மளை இப்போ பாபா சொல்கிறாரு, என்கிட்ட வாக்குறுதி கொடுங்க, அதாவது நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம் சொல்லி வாக்குறுதி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நமது பார்வையை சுத்தமாக வைத்துக்கொள்வோம், கெட்டதாக்கவில்லை எனில் அசாந்தி நீங்கிவிடும். அப்போ நம்ம பார்வையை தான் அந்த சொன்னார்ல, சிவில் பார்வையாக இருக்கணும், குற்ற பார்வையை நீக்கிறங்கன்ட்டு. நம்ம பார்வை சுத்தமாக இருக்கும்போது எல்லாரையுமே ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த அசாந்தி நீங்கிடும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள். ஒருபோதும் அசாந்தியை பரப்ப முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம அமைதியை உருவாக்கக்கூடியவங்க, அந்த உலகத்தில் மீண்டும் அமைதியை ஸ்தாபனம் பண்ணக்கூடியவங்க, அதுக்கு பொறுப்பாக இருக்கிற குழந்தைங்க. நம்மளால் ஒருபொழுதும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அசாந்தி நம்மளால் ஏற்படாது யாருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், மாயாவிற்கு அடிமையாக கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம எப்பவுமே அமைதியாக சிவனேன்னு இருக்கணும். பாபா நினைவில் அப்படியே சிவனேன்ட்டு இருக்கணும். மாயாவுக்கு எப்போதுமே வசமாக கூடாது. எந்த ஒரு அந்த 5 விகாரத்தில் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5துலையும் எதுலேயும் நம்ம அடிமையாகவே இருக்கக்கூடாது. கர்மேந்திரிய அஜித் ஆகணும், மாயா அஜித் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. கீதையின் பகவானால் தான் கீதையே கூறப்பட்டது. உண்மையிலே சிவபகவான் தான் கீதையினுடைய பகவான், ஆத்மாக்களின் தந்தை. அவர் தான் உலகத்துக்கே கடவுளாக இருக்கிறாரு. அவரால் தான் கீதையே சொல்ல முடியும், அவரால் தான் சொல்லப்பட்டது. ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார். ஆனால் அந்த நிராகார் கடவுள் ஒரு தடவை தான் சொல்கிறாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடம் கீதையின் ஞானத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம பாபா கிட்ட ஞானத்தையும் கேட்குறோம், யோகா எப்படி செய்யணும், அவரை எப்படி நினைக்கணும், கடவுளை நினச்சி எப்படி கர்மேந்திரிய ஜித் ஆகிறது, ராஜாவாகிறதுன்றதுக்கான யோகத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அவர்கள் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறுகிறார்கள். அந்த கீதை பகவத்கீதை கிருஷ்ணர் எழுதினாருன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கீதையை படித்து மனப்பாடம் பண்ணி ஸ்லோகன்னா மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அவர்களும் ஆனால் சரித்து விட்ட பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையாக பிறக்கும்போது அவங்களால ஞாபகம் இருக்காது எதுவுமே. ஒரு பிறவிலன்னா ஞாபகம் இருக்குது, அடுத்த பிறவி நம்ம வேறு சரீரம் எடுக்கும்போது நம்ம போன பிறவியில் என்ன பண்ணணும்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் அவங்களால மீண்டும் அந்த பகவத்கீதையை சொல்ல முடியாது. நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு கீதையை கூறுவார். ஆனால் பாபா நம்ம இந்த உடலை விட்டு போகிற வரைக்கும், ராஜ்யத்தை அடையிற வரைக்கும் பாபா நமக்கு முரளி சொல்லிட்டே தான் இருப்பார், கீதையை சொல்லிட்டே இருப்பார். லௌகீக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள்.
இப்போ இந்த சாதாரணமாக லௌகீகத்தில் ஸ்கூலுக்கு போனோன்னா டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள். எப்போ அந்த ப்ளஸ் டூவோல காலேஜ் படிப்போ அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் நமக்கு சொல்லி தருவாங்கள்ல. படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுவார். அதுக்கப்புறம் காலேஜ் படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க, வருமானத்தை ஈட்டுவாங்க. ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து அப்புறம் வயசான பிறகு சரீரத்தை விட்டு பிறகும் மீண்டும் வேறு 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 சரீரத்தை எடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது வாழ்க்கை கதையே அப்படியே பாபா சொல்றாரு. படிச்சு வேலைக்கு போய் அப்புறம் வயசாயிட்டு அப்புறம் சரீரத்தை விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் கீதை கூறுகின்றார்கள், இப்போது இதனால் என்ன பிராப்தி இருக்கிறது, இதை பற்றி யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த கீதை படிக்கிறதுனால என்ன இருக்குது, என்ன பிராப்தி இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாது. கீதை சொல்பவர்கள் அடுத்த பிறவில் குழந்தையான பிறகு அந்த கீதையை பற்றி கூறவே முடியாது. வளர்ந்து வயோதிகராகி கீதையை படித்தால்தான் அந்த மறுபடியும் கீதையை படித்தாதான் கூற முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க தந்தை ஒரு முறையே நமக்கு வராரு, சாந்தி தாமத்திலேருந்து வந்து சொல்லி கொடுக்குறாரு, பிறகு அவரும் சென்று விடுவார். நமக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிடுவார். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டிற்கு செல்வேன். இப்போ பாபா வந்திருக்கதே நமக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சு 3வது கண்ணை திறக்க வச்சு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ராஜாவாகக்கூடிய யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் சாந்தி தாமத்துக்கு போயிடுவார். அதுதான் ஆத்மாக்களுடைய வீடு. நம்முடைய வீடும் பாபாவுடைய வீடும் அதுதான். யாருக்கு கற்று தருகின்றேனோ அவர்கள் மீண்டும் வந்து தனது பிராப்தியை அனுபவம் செய்வர். இப்போ யாருக்கு இப்போ கடவுளே வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரோ அவங்க மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து அவங்களுடைய பிராப்தியை அனுபவம் செய்வாங்க. தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கேற்ப தாரணை செய்து பிறகு செல்வார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ யாரெல்லாம் பாபா சொல்கிறத கேட்டு எந்த அளவுக்கு சேவை பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் தாரணை பண்ணுறாங்களோ முயற்சி பண்ணுறாங்களோ அந்த வரிசைப்படி அவங்க போயிட்டு அங்கே பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கே போவாங்கன்னா புது உலகிற்கு சொர்க்கத்துக்கு போவாங்க. பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் வெளி உலகத்தினருக்கு இப்போ நடக்குது இல்லையா, நிறைய என்னென்னமோ நடக்குது. எல்லாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில இந்த பழைய உலகம் முடிஞ்சிட்டு புதிய உலகம் வரப்போகுதுன்றது மனுஷங்களுக்கு தெரியாது. நாம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகுக்காக என உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளே வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம ராஜயோகம் கத்துட்டு இருக்கிறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோன்றதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி சொல்றாரு. பிறகு இந்த பழைய உலகமோ பழைய சரீரமோ இருக்காது. நம்ம படிச்சு கடைசியா என்ன ஆயிடும், பாட்டு முடிஞ்சிடும். அப்ப இந்த பழைய சரீரத்தையும் நம்ம விட்டுருவோம். இந்த பழைய உலகமும் இருக்காது, புது உலகம் வந்துடும் சொல்றாரு. ஆத்மாவோ அழிவற்றது. ஆத்மாக்கள் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகிற்கு வருகிறது சொல்லி சொல்றாரு. உடல் தான் அழியுதே தவிர ஆத்மா அழியாது. அந்த ஆத்மா என்னென்ன பாட்டு நடிக்கணுமோ அதோடைய ஆத்மாவில் ஸ்டோராக இருக்கிற பாட்டெல்லாம் நடித்து தூய்மையாயிட்டு அது திரும்ப தூய்மையான உலகிற்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. புதிய உலகம் இருந்தது, ஒரு காலத்தில் சொர்க்கம் இருந்தது. அதில் தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க. அதே தான் சொர்க்கம்ட்டு சொல்லப்படுது. அந்த புதிய உலகை உருவாக்குபவர் யாருன்னா கடவுள் தான், பகவான் தான். அவர் ஒரு தர்மத்தை படைக்க வைக்கின்றார். உண்மையிலே கடவுள் வந்து உலகத்துல ஒரு தர்மத்தை தான் படைச்சாரு. ஆனால் அந்த தர்மம் வந்து தேவதைகள் மூலமாக செய்ய வைப்பதில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் வந்து தேவதைகள் உருவாக்கல, கடவுளே வந்து இங்க பிரம்மா மூலமா உருவாக்குனாரு, மனுஷங்க மூலமா தான் உருவாக்குனாரு. தேவதை இங்கேயே இல்லை. இப்ப அவர் வரும்போது இங்க தேவதை யாருமே கிடையாது. ஆக அவசியம் மனிதர் மூலமாக தான் ஞானத்தை கொடுப்பாரு. அவரே மீண்டும் தேவதையாகி அந்த மனிதர் தான் மீண்டும் தேவதையாகி மறுபிறவி எடுத்து இப்போது பிராமணர் ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா மூலமா ஞானம் கொடுக்குறாரு. அந்த பிரம்மா ஒரு மனுஷனா தான் இருக்கிறாரு. அந்த பிரம்மாவே திரும்ப விஷ்ணுவாகி மறுபிறவி எடுத்து திரும்ப கடைசியில பிராமணர் ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் நிராகாரமா தான் இருக்கிறாரு. கடவுள் பிறப்புல வர்றதெல்லாம் அவருக்கு உடம்பே இல்லை. அவங்க மற்ற தர்மத்தெல்லாம் நினைச்சுக்கிறாங்க, உருவம் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, பேர் இல்லை உருவம் இல்லை. சில பேர் வந்து மனித உறவுல வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து அவங்க யார் சொல்ற மாதிரி இல்லை. அவருக்கு உருவம் இருக்குது, புள்ளியா இருக்கிறாரு. அவரு ஒளியா இருக்கிறாரு, காட் இஸ் லைட்டு. ஒளியா புள்ளியா இருக்கிறாரு. அவர் நிராகாரமா இருக்கிறாரு, இன்கார்பரேட்டட் காட் ஃபாதர் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து பிறப்புல வர்றதில்ல. எந்த ஒரு மனிதனாவும் அவர் பிறந்து வர்றதில்ல. பிறந்து வந்தா அவர் மாட்டிக்குவாரு நம்மள மாதிரியே. அதனால
பிறப்பிறப்பில் வரலை, ஒரு உடலில் வந்து அவதரித்து ஞானத்தை சொல்லி நம்மளை வந்து காப்பாற்றுறாரு. அவர் புதிய உலகை இப்போது படைக்கின்றார். கடவுளே வந்து புது உலகத்தை இப்போ படைக்கிறாரு. அதனால தான் அல்லாஹ் ஹெவனை படைத்தார், காட்ஃபாதர் ஹெவனை படைச்சார்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இப்போ இந்த ரகசியம்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. போக போக எல்லாரும் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ட்ராமாவில் கஷ்டம் வரும்போது கடவுளை தேடி அலையும் போது கடைசி கடையாக இதுதான் தெரியும், இங்கே சொல்கிற ஞானம் தான் அப்புறம் கடைசியாக புத்தி போட்டு அப்படின்னா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இங்கே வருவாங்க. இப்போதைக்கு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது. இப்போ வந்து மாயாவுடைய ராஜ்யம் தான் நடக்குது. ஏன்னா உலகமே அந்த 5 விகாரத்தில் தான் பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கேட்கலாம், கலியுக தூய்மையற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் புரியவில்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நான் உங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதே தான் புரிய வச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம கேட்கலாம், இந்த கலியுகம் தூய்மை இல்லாமல் இருக்குதா, அப்போ சொர்க்கம் வந்து தூய்மையாக இருக்குமான்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் புரிஞ்சிக்காம கேட்குறீங்க. இதை நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் உங்களுக்கு புரிய வச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு. குழந்தைகள், உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காகவே நான் வருகின்றேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்மளை சுகமாக ஆக்கிறதுக்கு தான் அந்த கொடுக்கக்கூடிய வள்ளலே வராரு. 2500 வருஷத்துக்கு நம்மளை ஜாலியாக வாழ வைக்கிறதுக்கு தான் வராரு கடவுள். ஆனால் பிறகு ராவணன் வந்து நம்மளை துக்கமானவராக ஆக்குகிறான். எதனால் நமக்கு துக்கம் வந்துச்சுன்னா அந்த 5 விகாரம் தான். அது கண்ணுக்கு தெரியாது. கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், இந்த 5 விகாரமும் கண்ணுக்கு தெரியாது. அது எல்லாருக்குள்ளாரையும் தொத்து வியாதி மாதிரி, கொரோனா வைரஸ் மாதிரி பரவிடுச்சு. அது யாருக்கு ஃபஸ்ட்டு வந்ததோ தெரில. அது ஒருத்தவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாரும் கற்றுக்கிட்டு கடைசியில் இந்த மாதிரி துக்கமானவராக நம்ம இருக்கிறோம். பாபா ஆனால் இப்போ உண்மையிலே கடவுள் நம்மளை துக்கமானவராக படைக்கலை. அவர் படைக்கும் போது சுகமானவராக தான் படைச்சார். இது ஒரு சுக துக்கத்தின் விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இது வந்து சுகம் துக்கம், மேடு பள்ளம், அந்த மாதிரி நல்லது இருந்தால் தானே கெட்டது இருந்தால் தானே நல்லதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதி பாகம் ஜாலியாக இருந்தீங்க, பாதி பாகம் கஷ்டப்பட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கஷ்டம்னா என்னன்ற மாதிரி இந்த விளையாட்டு அமைஞ்சிருக்குது. கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் சொல்லி பாபா சொல்கிறார். உண்மையிலே முழு கல்பம் 5000 வருடம் விளையாட்டு ட்ராமா. இதில் 2500 வருஷம் நம்ம வந்து சொர்க்கத்தில் இருக்கிறோம், 2500 வருஷம் நரகத்தில் இருக்கிறோம். எனவே பாதி பாதியாக இப்படி தான் இருக்கும், இது திரும்ப திரும்ப இப்படி தான் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே தேகாபிமானியாக விகாரிகளாக ஆகிறாங்க. இந்த விஷயங்களை கூட நீங்கள் இப்போது புரிஞ்சிருக்கிறீங்க. முன்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கல. கல்பமாக யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள தான் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம என்னதான் போய் நமக்கு இஷ்டப்பட்டவங்களெல்லாம் மாற்றணும்னு நினச்சாலும் மாற மாட்டாங்க. யார் புரிஞ்சுக்குவாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாரு. யார் தேவதை ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள் சொல்லி சொல்கிறாரு. இந்த சொர்க்கத்தில் தேவதையாக யார் போன கல்பத்தில் நடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். அவங்க தான் சொன்னோடனே கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமான்ட்டு வந்துடுவாங்க. யார் தேவதையாக வரமாட்டாங்க, துவாபர யுகத்துலேருந்து பக்தராக வராங்களோ அவங்களால இங்கே வரவே மாட்டாங்க, ஞானத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் தேவதா தர்மத்தின் நாற்று நடுகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. எப்போது அவர்கள் அசுரத்தன்மையுடைய தமோ பிரதானமாக ஆகிடுவார்களோ அவர்களே தெய்வீக மரத்தை சேர்ந்தவர்கள் என கூற மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்கிறார். யார் ரொம்ப அசுரத்தனமாக கோபமாக நடந்துக்கிறது, கொலை பண்ணுறது, தமோ பிரதானமாக ஆயிடுறாங்களோ அவங்க வந்து இந்த தெய்வீக மரத்தை சேர்ந்தவர்கள்ன்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. மதம் தர்மம் கூட புதியதாக இருந்தபோது சதோ பிரதானமாக தான் இருந்தது. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, இப்போ ஆதிசநாதன தேவதா தர்மமும் அப்புறம் உருவாக்கின கிறிஸ்துவ தர்மம், அது மாதிரி எந்த தர்மமாக இருந்தாலும் புதுசாக இருக்கும்போது எல்லாமே ஒரு அமைதியாக அன்பாக எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தாங்க, சதோ பிரதானமாக தான் இருந்தது சொல்கிறாரு. ஆனால் போக போக தான் இப்படி ஆயிடுச்சு. நாம் அதன் நிலைகளாக தேவதைகளாக இருந்தோம். பிறகு ரஜோ தமோவாகி பழைய தூய்மை இழந்த சூத்திரர் ஆனோம். நம்ம முதல்ல நம்மளும் சதோ பிரதானமாக தூய்மையாக தான் இருந்தோம். அப்புறம் போக போக ரஜோ தமோவாயிட்டு நம்ம குணங்கள்லாம் மாறி இப்போ தூய்மை இழந்த சூத்திரர் ஆயிட்டோம்னு சொல்கிறாரு. பழைய உலகில் பழைய மனிதர்களே இருப்பாங்க, பழையதை மீண்டும் புதியதாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது தேவதை தர்மமே மறந்து விட்டது. இப்போ எல்லாருக்குமே தேவதைன்ட்டு ஒரு தர்மம் இருந்ததே மறந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. தந்தை சொல்கிறாரு, எப்போதெல்லாம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுது என்று சொல்லும்போது எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டது என நீங்கள் கேட்க வேண்டும். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, தர்மத்துக்கே களங்கம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லும் போது நீங்கள் கேளுங்க, எந்த தர்மத்துக்கு நிந்தனை ஏற்பட்டதுன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு.
ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு என அவசியம் கூறுவார்கள். அவங்களே சொல்லுவாங்க, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கே களங்கம் ஏற்பட்டுச்சு. அதை யார் ஸ்தாபனை சென்றது? பாபா சொல்றாரு, அதை நான் தான் ஸ்தாபனை செய்தேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தர்மமே இப்போது மறைந்து விட்டது, அதற்கு பதிலாக அதர்மம் ஆகிவிட்டது சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, எல்லா தர்மமும் சேர்ந்து ஒரே அதர்மம் தான் தலை தூக்கி நடக்குது. என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு கடவுளுடைய குழந்தைகள் தான் எல்லாரும். ஆனா அந்த அதர்மம் அதிகமாயிடுச்சு. எப்போது தர்மத்துல இருந்து அதர்மமாக வளர்கின்றதோ அப்பதான் கடவுளே வராரு, தந்தை வருகின்றார். அதனாலதான் கீதையில பாடப்பட்டிருக்குது, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவ திபாரத அப்படின்ட்டு வரும், நிறைய லைன் ஸ்லோகன் வரும். அப்போ நான் வரேன், எப்போதெல்லாம் தர்மம் தர்மத்துக்கு இழிவு ஏற்படுதோ அப்போ அதர்மத்தை அழிச்சு நான் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் பூமியில அவதரிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவதரிக்கிறாருனாலே அது யாரா இருக்கும்? நிராகாரா தான் இருக்கும். ஏற்கனவே உடல்ல இருக்கிறவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அந்த உடல்ல ஒரு மயிலிறகோட ஒரு ஆள் இந்நேரம் இருந்தாங்கன்னா அவங்க தான் கிருஷ்ணர்னு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இங்க யாருமே வரல இல்லையா? அப்ப கடவுள் யாருன்னா நிராகார் தான். அவர் தான் வந்திருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் இப்ப அதர்மத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு, தர்மத்தின் வளர்ச்சி என கூற முடியாது, தர்மமே மறைந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. தர்மம் வளருதுன்னு சொல்ல முடியாது, ஒரு தர்மமே மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாரு. மற்றபடி அதர்மம் வளர்ந்து விட்டது. இப்போ தர்மம் வளரல, தர்மம் வளர்ந்துருந்தா இந்நேரம் எல்லாரும் ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல, எந்த ஒரு தவறான காரியம் செய்ய மாட்டாங்கல்ல. இப்ப அதர்மம் தான் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா தர்மங்களும் வளர்கின்றது. ஒரு கிறிஸ்துவ மூலமாக எவ்வளவு கிறிஸ்துவ தர்மம் வளர்கிறது. ஆனா எல்லா தர்மமே வளர்ந்துட்டு தான் வருது. கிறிஸ்துவர்களே பார்த்தீங்கன்னா விதவிதமான நிலையெல்லாம் இருக்குது. ஒரு கிறிஸ்து ஒரு தர்மம் தான் ஸ்தாபனம் பண்ணாரு. ஆனா இப்ப அதுவே வேற வேற மாதிரிலாம் கத்தோலிக் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்களே நிறைய வகை இருக்கிறாங்க. அவங்களே நிறைய தர்மம் வளருது சொல்லி சொல்றாரு. மற்றபடி தேவி தேவதா தர்மமும் மறைந்தே விட்டது சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த மறைஞ்சு போய் ஹிந்து தர்மம்ட்டு சொல்லிட்டாங்க. தேவி தேவதா தர்மம் கடவுள் ஸ்தாபனை பண்ண அந்த தர்மமே காணா போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மை இல்லாது போன தன்னையே நிந்தனை செய்கின்றனர். தூய்மை இல்லாது போயிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, தன்னையே நிந்தனை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தர்மத்திலிருந்து அதர்மமாகி விடுகிறது, மற்றவை அனைத்துமே சரியாக நடக்கிறது. எல்லா தர்மமும் ஒழுங்கா நடக்குது, தர்மத்திலிருந்து எல்லாமே அதர்மம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக உள்ளனர். ஆனா அவங்கவுங்க பாருங்க, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தர்மத்துல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அவங்க குரான் படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஆனா இந்த எந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ அது இப்போது விகாரியாகி விட்டது சொல்றேன். அவங்கவுங்க தர்மத்துல அவங்க கரெக்டா இருக்காங்கல்ல. நீங்க யாரு? நீங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தூய்மையா தானே இருந்தீங்க, நிர்விகாரியா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி ஆனீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அவங்கவுங்க தர்ம நிலையில கரெக்டா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இறங்கி வந்தீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்கறாரு. நம்மால் தூய்மையான உலகம் உருவானது, நம்ம தான் அந்த தூய்மையான உலகத்தை உருவாக்கணும். பிறகு அதுவே இப்போ தூய்மையின்றி சூத்திரராகி ஆகிவிடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகிறது, தூய்மையற்றவராக ஆகி தனக்கு நிந்தனை செய்விக்கின்றனர். நம்மளே தூய்மையாகி நமக்கே நிந்தனை பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. விகாரத்தில் செல்வதனாலதான் தூய்மை இல்லாதவர்களா ஆகின்றனர். எதனால தூய்மை இல்லாம ஆகிறோம்னா, இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போறதுனாலதான் தன்னைத்தான் தேவதை என்றே சொல்லிக் கொள்ள முடியவில்லை சொல்லி சொல்றாரு. தேவதைன்னு எப்படி சொல்ல முடியும்? கோயில்ல பூஜைக்கு தகுந்தவங்க எங்க, நம்ம எங்க? அப்ப அந்த தூய்மை இல்லாததுனாலதான் நம்மளால தேவதைன்னு இப்ப நம்மள சொல்லிக்கவே முடியல சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா ஒரு காலத்துல நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, ஆனா இப்ப இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்திலிருந்து நரகமாக இப்போது மாறிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக யாருமே ஆஹா என்பது போல இல்லை, நீங்கள் எவ்வளவு சீச்சியாக அசுத்தமாகி விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இப்ப யாருமே ஆஹா ஓஹோன்ற மாதிரி இல்லை, நீங்க எவ்வளோ இந்த இந்த 5 விகாரத்துல போய் சீச்சியா அசுத்தமாகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை இப்ப கூறுகின்றார், உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன். எப்படி உங்களை ஆக்கியிருந்தேன்? பிறகு ராவணன் முள்ளாக ஆக்கிட்டான். தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களானீர்கள். தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள், எங்களது நிலையை பாருங்கள், நாங்கள் எவ்வளவு அசுத்தமாகிவிட்டோம், மீண்டும் எங்களை தூய்மையாக்குகள்ட்டு கூப்பிடுறாங்க கடவுளை.
நாங்கள் எப்படி ஆயிட்டோம், எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டோம்ன்ட்டு கூப்பிட்றீங்க. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்கு தான் கடவுளே வராரு. எனவே இப்போது நீங்கள் தூய்மை ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் சொல்லி பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. நீங்கள் தானே கூட்டிங்க, எவ்வளோ சீச்சி ஆயிட்டீங்க, இப்போ வந்து என்னை தூய்மையாக்கிறதுக்காக கூட்டிங்கல்ல, அப்போ இப்போ தூய்மையாகுங்க, மற்றவங்களையும் ஆக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. குழந்தைகள், நீங்கள் தன்னைத்தான் இப்போது பாருங்கள், நாம் சர்வகுண சம்பன்னமாக ஆகி விட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்கன்றாரு. நமது நடத்தை தேவதை போல் இருக்கிறதா? அப்போ தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். தேவதை மாதிரி இப்பயே இந்த நடத்தை இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். தேவதைகளின் ராஜ்யத்தில் உலகிலோ அமைதி இருந்தது. பாருங்க, தேவதைகள் பூமியில எப்ப இருந்தாங்களோ அவங்க கால் பட்ட பூமியில அமைதி இருந்தது. அப்ப எப்படி நம்ம இப்ப எப்படி இருக்கணும்? நம்ம வீடு எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும் இல்லையா? நம்மளாலே அசாந்தி உருவாக கூடாது. இப்போது உலகில் அமைதி எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்துள்ளேன். இப்ப உலகத்துல எப்படி திரும்ப அமைதி வரும்ன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே நீங்களும் அமைதியாக இருந்தாக வேண்டும். அதனால நீங்களும் இப்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒரு காலத்துல அமைதியான சொர்க்கத்துல இருந்தவங்களே நீங்க தான். நீங்க இருந்த இடமே அவ்வளோ அமைதியா இருந்தது. இப்ப நீங்களும் இப்ப அதே மாதிரியே அமைதியை உருவாக்கணும் இப்போ சாக்காரத்துலன்னு சொல்லி சொல்றாரு. அமைதியாக இருப்பதற்கான யுக்தி பாபா சொல்றாரு. கூறுகின்றேன், நீங்கள் என்னை நினைவு செய்வதால் அமைதியாகி சாந்தி தாமம் செல்வீர்கள். என்ன யுக்தினா, ஆத்மான்னு நினைச்சு சிவனேன்ட்டு பரமாத்மாவை நினைக்கணும். பரந்தாமத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு அமைதியா அவரை நினைச்சாலே நம்ம சாந்தி தாமத்துக்கு போயிடுவீங்கன்றாரு. சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றனர். சிலர் பாருங்க, தானும் அமைதியா இருந்து அவங்க ஞானத்தை சொல்லி புரிய வச்சு மற்றவங்களையும் அமைதியாக வச்சுக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி அமைதியாக இருக்கணும்ன்ட்டு பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. சிலர் பாருங்க அசாந்தி ஆக்குகின்றனர். சிலர் தானும் அசாந்தியாகி மற்றவங்களையும் அசாந்தி ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரு? பிகேஸ் தான், நான் பிகேஸ் இல்லை, பிகேஸ் தான் பாபா சொல்றாரு. தானும் அசாந்தி ஆயிட்டு மற்றவங்களையும் அசாந்தி ஆக்குறாங்கன்னு சொல்றாரு. அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவங்களுக்கு இன்னும் அமைதியின் அர்த்தமே புரியல. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள். இங்க நிறைய பேர் வராங்க, சென்டருக்கு போனா அமைதியா இருக்கு அப்படின்ட்டு வராங்க. பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகின்றனர். திரும்ப சென்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப பழையபடி அமைதி இல்லாம ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மை இல்லாத காரணத்தினால்தான் அசாந்தியே ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மை இல்லாத காரணத்தினாலதான் இப்போ உங்களுக்கு அசாந்தியே ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் தான். உங்கள் மூலம் உலக அரசாட்சி அடைவோம். நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகத்திற்கு எஜமானராக அவசியமாவோம் என வாக்குறுதி தருகின்றனர். பாபா சொல்றாரு பாருங்களேன். வந்தோடனே என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? நாங்க உங்களுடையவங்க பாபா, நாங்க உலக அரசாட்சி அடைவோம், தூய்மையாக இருந்து உலகத்துக்கே எஜமானர் ஆவோன்ட்டு சொன்னாங்க. பிறகு வீட்டுக்கு போனவொடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? மாயா புயலை கொண்டு வருகிறது. வீட்டுக்கு போனவொடனே அவங்களுக்கு மாயா புயல் வந்துருது. யுத்தம் நடக்குது. மாயாவோட யுத்தம் நடக்குது அல்லவா? பிறகு மாயாவுக்கு அடிமையாகி அசுத்தமாக விரும்புகின்றனர் சொல்லி சொல்றாரு. கடவுள்கிட்டே வந்து இங்க வந்தவொடனே சென்டர்ல அப்படியே ஒரு ஆவேசத்தோட வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் பழையபடி ஆயிட்டாங்க. மாயா கூட போராட்டம் அந்த போராட்டத்துல அதுக்கு அடிமையாகி அசுத்தமாக விரும்புறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையாக இருப்போம் என வாக்குறுதி அளித்த பின்னரும் மாயாவுடைய சண்டையினால் வாக்குறுதியை மறந்துவிட்டு அவர்களே பெண்களை கொடுமை செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே பிகே ஆனவங்க தான் தூய்மையாக இருக்கிறோம் பாபான்னு சொன்னவங்க மாயாவோட யுத்தத்துல வீட்டுக்கு போய் மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க. நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் பிராப்தி அடைவோம். சுத்தமான பார்வை வைப்போம். கெட்ட பார்வையில் இருக்க மாட்டோம். விகாரத்தில் செல்ல மாட்டோம். குற்றமான பார்வையை விடுவோம் என்றெல்லாம் பகவானிடம் வாக்குறுதி செய்தும் பிறகு மாயா ராவனிடம் தோல்வி அடைகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாட்ட வாக்குறுதி கொடுத்து கூட மாயாட்ட போய் தோத்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிர்விகாரியாக ஆக விரும்புவோரையும் தொல்லை செய்கின்றனர். இவங்களும் வீணா போயிட்டு மற்றவங்களையும் அது ஆப்போசிட்ல இன்னொருத்தவங்களும் மனைவியோ கணவனோ பிகேவா இருந்தாலும் அவங்களையும் ஆக விடுறதில்ல, தொல்லை பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக கூறப்படுகிறது. அந்த காலத்திலேயே பாபா சொல்லிடுறாரு, நிறைய அப்பாவி பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவராகவும் இருக்கிறாங்க. இப்ப இந்த கலியுகத்துல ஆண்கள் பலசாலியா இருக்கிறாங்க, பெண்கள் பலவீனமானவராக இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் மனசால பலவீனமா இருக்கிறாங்க,
போரில் ஆண்கள் செல்கின்றனர், ஏனென்றால் பலசாலியாக உள்ளனர். இப்போ மிலிட்ரிக்கெலாம் பெண்கள் போகிறதில்ல, ஆண்கள் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க பலசாலியாக இருக்கிறாங்க. பெண்களோ இலகிய மனமுடையவர்கள். அவங்க வந்து ரத்தத்தை, கொலையெல்லாம் பார்த்தா, அந்த ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இலகிய மனன்றதுனால போக மாட்டாங்க. அவர்களுடைய கடமை வேறுபட்டது. பெண்களுக்கு கடமை வேறுபட்டது. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை பராமரிச்சுட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து பாலனை செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய கடமை, பெண்களோட கடமை. அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும், ஆனாலும் விகாரம் என்ற பெயர் இல்லை என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். சொர்க்கத்துல ஒரு குழந்தை தான் இருக்கும், ஆனாலும் அங்க விகாரம்லாம் இருக்காது. விகாரம் இல்லாம குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. இங்கு சன்னியாசி கூட அவ்வப்போது கூறுகின்றார், அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும். இந்த உலகத்துல சன்னியாசிகள் பாருங்க, இது தூய்மையற்ற உலகம். விகாரத்துல போயிட்டு குழந்தை பிறக்குது இப்ப. அதனால அவங்க சொல்றாங்க, புரிஞ்சிக்காம சொல்றாங்க. அதாவது தூய்மையற்றவரை ஆகுங்கன்றத இன்டைரக்டா சொல்றாங்க. ஒரு குழந்தையாவது அவசியம் என்றுன்னு சொல்றாங்க. கெட்ட பார்வை உடையோர் இவ்வாறு பொய்யான போதனை செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களுக்கே கெட்ட பார்வை இருந்ததுனால இந்த மாதிரி பொய்யான போதனை, விகாரத்துல போங்கன்னு சொல்றது தப்புன்னு சொல்றாரு. விநாசம் எதிரில் இருக்கிறது பாபா சொல்றாரு. இப்ப வந்துட்டாரு, எல்லையற்ற பகவான் வந்துட்டாரு. அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அவர் சொல்றாரு, விநாசம் எதிரில் இருக்குது, எல்லாம் முடிந்துவிடும். இப்போ உலகமே விநாசம் ஆக போகுது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் அவங்கவுங்க நடிப்பு நடிச்சுட்டு அவங்கவுங்க பறந்தான் போக போகிறோம். இக்காலத்து குழந்தைகளால் என்ன பயன் என தந்தை கூறுகிறார். இப்போ பிறக்கிற பசங்களால் என்ன இப்போ பயன் ஆக போகுது, என்ன இப்போ ஏதாவது அவங்களால என்ன நடக்க போகுது சொல்லி பாபா கேட்குறாரு. இங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்குது, இப்போ பிறக்கிற பசங்கள்லாம் செல்ஃபோனும் கையுமா இருக்குது, நிறைய அதர்மம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ தர்மத்தை நிலநாட்ட போகிறாங்களா, இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக போராட போகிறாங்களா? யாராலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றாரு. பழைய உலகை விநாசம் செய்யவே வந்திருக்கிறேன். இப்போ கடவுள் அவர் சொல்கிறாரு, நான் இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்யறதுக்காகவே வந்திருக்கிறேன். மற்ற விஷயங்கள் சன்னியாசிகளுடையது, அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது. சன்னியாசிகளுக்கோ இந்த உலகம் விநாசமாக போகிறது தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போது விநாசமாகும் என கடவுளை வந்து புரிய வைக்கின்றார். உங்களுடைய குழந்தைகள் வாரிசாக முடியாது. இப்போ சிலர் வந்து சொத்தா சேர்த்து வச்சு என்னோட வாரிசு வந்து என் பையன் இருப்பான், என் பேரன் பேத்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொத்துக்கு வாரிசாக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஏன்னா இப்போ உலகமே மாறப்போகுது, அடுத்து சொர்க்கம் வரப்போகுது. இங்கே இருக்கிறவங்க இவங்க இங்கே இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் அவங்க பாட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. எங்களுடைய குலத்தின் அடையாளம் வேண்டுமென நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிலர் வந்து அதை குலம் வந்து தழைக்கணும், வாரிசு வேணும்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தூய்மையற்ற உலகத்தின் எந்த அடையாளமுமே இருக்காது. சொர்க்கம் வந்துருச்சுன்னா இந்த கலியுகம் ஒன்று இருந்துச்சு, அங்கே இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருந்தாங்கன்ற அடையாளமே இருக்காது, போக போக மாறிடும்னு சொல்கிறாரு. இருந்தால் பிகேஸ் தான் இருப்பாங்க. அவங்களும் அந்த புது உலகத்தை படைச்சிட்டு கிளம்பிடுவாங்க. நான் பிகேஸ் இருந்தாலும் சொர்க்கமாக மாறும்போது சுத்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. தூய்மையான உலகில் இருந்தோம் என புரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு காலத்தில் தூய்மையான உலகத்தில் இருந்தோம். மனிதர்களும் இப்போ நினைவு செய்கின்றனர், ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது. இப்போ நிறைய மனிதர்கள் கூட சொர்க்கத்தை நினைவு செய்கிறாங்க, ஏன்னா தூய்மையான உலகம் ஒரு காலத்தில் இருந்தது, அதுதான் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இப்போது தமோ பிரதானமாக ஆனதுனால யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாரு. இப்போ சொர்க்கம்னாலே ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா சொர்க்கம் போய் இந்த பூமியில் இருக்குமா, என்ன சொல்கிறீங்க, இது எப்படி இருக்குது இந்த உலகம், இதுவே அதான் சிலர் வந்து இதுவே சொர்க்கம்ன்றாங்க. ஏன்னா இப்போ மாயாவுடைய பகட்டு அப்படி இருக்கிறதுனால இதுவே மாளிகை மாடி மாடியாக வீடு அப்படியே எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, ஏரோப்ளேனில் போகிறாங்க, இதுதான் சொர்க்கம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களின் பார்வையே கெட்டதாக இருக்கிறது, அந்த மக்களுடைய பார்வை கெட்டதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இது தர்மத்தின் நிந்தனை ஆகும். இது சொர்க்கத்தை ஏற்றுக்காதது தர்மத்தினுடைய நிந்தனைன்னு சொல்கிறாரு. ஆதி சனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களே இல்லை. பத்தித்த பான்றே வாருங்கள் சொல்லி நாங்கள் தூய்மை எழுந்து துக்கமாக இருக்கிறோம் என அழைக்கின்றனர். எல்லாரும் கடவுளை கூப்பிடுறாங்க, பதித பான்றே வாருங்கள், நாங்கள் தூய்மை அடைந்து துக்கமாக இருக்கிறோம், சுகமாக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ தந்தை புரிய வைக்கிறாரு, நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு மாயா ராவணனால் தூய்மை அடைந்தீர்கள், இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள்ட்டு கடவுள் சொல்கிறார். திரும்ப வந்து தான் சொல்கிறார் பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம், வாங்க நான் கூட்டின்னு போங்க, ஐயோ இந்த உலகமே பிடிக்கலன்றோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை தூய்மையாக தான் படிச்சுட்டு போனேன், நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, திரும்ப இப்போ தூய்மை ஆகுங்கன்னு சொல்லி திரும்ப சொல்கிறாரு நமக்கு.
அப்போ இந்த மாயாவிலேருந்து வெளியே வாங்கன்றாரு. என்னை நினச்சிங்கன்னா அந்த மாயா போயிடும், மாயா போயிட்டா நீங்கள் தூய்மையாயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தூய்மையாகும்போது மாயாவின் யுத்தம் நடக்கிறது. ஆனால் நம்ம இப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து நம்ம மாயாவோட யுத்தம் செய்கிறோம். அப்போ யுத்தம் நடக்குது. மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. நான் இவ்வளோ நாள் என் கூட இருந்தியா, இப்போ திடீர்னு ஈஸ்வரன் வந்தோடனே அவர் வழிபடி போறியான்ட்டு நம்ம கூட யுத்தம் பண்ணுது. தந்தையிடமிருந்து பிராப்தி அடைய முயற்சி செய்தார்கள். ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் எப்படி பிராப்தி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போய் சென்டருக்கு போறோம், நல்லா முரளி கேட்குறோம், யோகா பண்றோம், திரும்ப வீட்டுக்கு முகத்தை கருப்பாக்கிட்டா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு பதவி கிடைக்கும், லட்சுமி நாராயணா எப்படி ஆவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அழகாக ஆக்குவதற்கு பாபா வந்திருக்கிறாரு. எந்த தேவதைகள் அழகாக இருந்தனரோ அவர்களே இப்போது கருப்பாகிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளின் சரீரத்தை கருப்பாக்கி விட்டனர். கிறிஸ்து புத்தரை எப்போதாவது கருப்பாக பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இந்த லட்சுமி நாராயணன், கிருஷ்ணர், ராதையெல்லாம் கூட கருப்பு கருப்பா சிலையாக்கி வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது இயேசுவோட சிலை, புத்தர் சிலை கருப்பா பார்த்துருக்குறோமா? இல்லை இல்லையா? கோல்டு கலரில் தான் பார்த்துருக்குறோம், ஒயிட் கலரில் கோல்டு கலரில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் பாருங்கள், லக்ஷ்மி நாராயணனுடைய சிலையை போய் கருப்பாக்கி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தான் அந்த விகாரத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தேவி தேவதைகளின் சித்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டனர். அனைவரும் சத்கதி தரும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்குமே இப்போ தந்தையாக இருக்கிறாரு. அவர் நமக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்குமே அவர் தான் அப்பாவாக இருக்கிறாரு. அதனால தான் காட்ஃபாதர், பரம்பிதா பரமாத்மாலாம் கூப்பிட்றாங்க. பரம்பிதா பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் என அழைக்கின்றனர். அவர் கருப்பாக இருக்க முடியுமா? அவர் எப்போதும் அழகான என்றும் தூய்மையானவராக இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் உலகமே கூப்பிடுது எங்களை காப்பாத்துங்கன்ட்டு. அப்ப அவர் எப்படி இருப்பாரு? கருப்பாவா இருப்பாரு. அவரு கருப்பா இருக்க முடியுமா? அவர் எப்பவுமே அழகா தூய்மையானவரா இருக்கிறாரு. அவர் படைச்ச உலகமே இவ்வளவு அழகுனா சொர்க்கத்தை காமிச்சு சொல்றாங்க. அவர் படைப்பே இவ்வளவு அழகா இருந்தா அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அப்ப பாருங்க, எவ்வளோ அழகானவர், தூய்மையா இருப்பாரு. அவர் எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் தூய்மையானவர். ஆனால் பிறப்புல தான் வரதில்லை. பிறப்புல மட்டும் அவர் வந்தாருன்னா எல்லாரும் அவரை போய் கட்டி பிடிச்சிக்குவோம், அந்த அளவுக்கு அழகா இருப்பாரு. ஆனால் அவர் வரமாட்டார், ஏன்னா மாட்டிக்கு வரல நம்மள மாதிரி. அதனால கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாகத்தான் இருப்பார். கிருஷ்ணர் பாருங்க, அவர் தான் பாப் சமான் நிலை அடைஞ்சவர். சிவபாபாவுக்கு அடுத்து அவர் தான். அதனால அவருக்கு சமமா அழகா இருக்கிறவர் கிருஷ்ணர். அதனால தான் கிருஷ்ணரை இன்னமும் போற்றி பாடுறாங்க பக்தி மார்க்கத்துல. அவரும் அழகா இருப்பாரு. அவர் அடுத்தடுத்த சரீரம் எடுத்தாலும் அவர் தூய்மையா தான் இருப்பாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 21 பிறவிக்கு அவர் தூய்மையா இருப்பாரு. அதுக்கப்புறம் 63 பிறவி தான் அவர் கருப்பாகிறாரு. தேவதைகளைத்தான் மகான் ஆத்மா என கூறப்படுகிறது. யார் மகான் சொல்லுவோன்னா, யார் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்களோ, அந்த நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி நிலையை அடையிறாங்களோ அவங்கள மகான் ஆத்மா, அவங்க தான் தேவதைகள் சொல்லி சொல்லப்படுது. ஆக கிருஷ்ணரும் தேவதை தான். பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் கூட தேவதை தான். இப்போது கலியுகமாக இருக்கிறது. இந்த கலியுகத்துல போய் மகானாத்மா எப்படி வர முடியும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தது. 16 கலைகள் நிரம்பப்பட்டு தெய்வீக குணங்கள் இருந்தது. இப்போது தேவதையாக யாருமே இல்லை. இப்ப யாராவது தெய்வீக குணமா நிரம்பி இருக்கிறாங்களா? இல்ல. சாது சன்னியாசிகள் கூட தூய்மையாகிறாங்க, இருந்தாலும் அவங்க விகாரத்தினாலதான் மறுபிறவி எடுக்கிறாங்க. அவங்க யாரோ அப்பா அம்மாவுக்கு விகாரம் மூலமா தான் பிறந்து வராங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மீண்டும் சந்நியாச தர்மத்தை தாரணை செய்ய வேண்டும். அவங்க எப்படி திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்தாலும் திரும்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஒரு வயசுல வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்க சம்ஸ்காரமே அப்படிதான் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்காது, வீட்டுல வாழறதே பிடிக்காது. ஏன்னா அவங்க சன்னியாச தர்மத்தை சேர்ந்தவங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, காட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அதை திரும்ப அதே புத்தி, அதே சம்ஸ்காரம் தான் அவங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் எப்போதும் தூய்மையானவர்கள். தேவதைகள் பாருங்க, அவங்க வீட்டிலே இருந்துகிட்டு தூய்மையா இருப்பாங்க. இங்க ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இப்போ உலகமே ராவண ராஜ்யம். ராவணனுக்கு 10 தலைகள் காட்டியிருக்கிறாங்க இல்லையா? அது உண்மையில என்னன்னா 5 பெண்ணிற்கு 5 ஆணிற்காக ஆனது. 5 தலை பெண்ணுக்கு, 5 தலை ஆணுக்கு. இதுவும் தெரியும். அதாவது 5 விகாரங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அதை தான் ராவணனுடைய 10 தலையா காமிச்சிருக்கிறாங்க. 5 காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஆணுக்கும் இருக்குது, அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இந்த முழு உலகத்தையும் கெடுக்கிறது யாரு? ஆணும் பெண்ணும் 2 பேரும் தான். ஆனா சன்னியாசிகள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிலாம் சொல்லிட்டாங்க இல்லையா? பெண்கள் நரகத்தின் வாசல் சொல்லிட்டாங்க. உண்மையா அந்த நரகத்தை உருவாக்குறது யாருன்னா எல்லாரும் தான்.
ஆத்மா அது ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே எல்லா ஆத்மாக்குள்ளாரையும் அந்த 5 விகாரம் பூந்து உலகமே நாசமாயிடுச்சு. அதனாலதான் இப்ப நரகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளிடம் இருப்பதில்லை தானே, தேவதைகளிடம் இந்த 5 விகாரம் இருக்காது. அதுதான் சுகமான உலகம் சொர்க்கன்றாரு. அங்க ராவணன் இருந்தால் பிறகு துக்கமான உலகமாக ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க சொர்க்கத்திலையும் இந்த மாயா வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அப்புறம் எல்லாரும் கன்னத்துலதான் கைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. லட்சுமி நாராயணன் அப்புறம் கதை பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு உட்காந்துட்டு அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் லட்சுமி நாராயணன் கூட துக்கமா உட்காந்துருப்பாங்க. அதனால அங்க மாயா கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல மாயை வென்று போனவங்க தான் அங்க இருப்பாங்க. தேவதைகள் மாயையை வென்றவங்க, அதனால அங்க துக்கமே இருக்காது சொல்லி சொல்றாரு. அங்கேயும் மாயா வந்தா துக்கமாயிடும். தேவதைகளும் கூட குழந்தைகள் பெற்றெடுக்கின்றனர். ஆனா தேவதைகளுக்கு கூட அங்க குழந்தை பிறக்கும், ஆனா கர்ப்ப மாளிகையில தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் கேள்வி கேட்குறாங்க, தேவதைகள் கூட தான் குழந்தை பிறக்குதுன்னு சொல்றீங்க, அவங்களும் விகாரி தானேன்ட்டு மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் உள்ள படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த முருகருக்கு 2 ஒய்ஃபு, நாராயணனுக்கு 2 ஒய்ஃபு, பாமா ருக்மணி, அப்புறம் முருகருக்கு 2 ஒய்ஃபு, விநாயகரை கூட விட்டு வைக்கல, சித்தி புத்தி அப்படின்ட்டு 2 ஒய்ஃப்ன்ட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒய்ஃப் இருக்குது, விகாரி தானன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. தேவதைகளின் மகிமையோ சம்பூர்ண நிர்விகாரி எனப்படுகிறது. பாபா சொல்றாரு, தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி. காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா, பற்றுனா, ஆசைனா, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதவங்க தேவதைகள். அவர்களுக்கு இப்போ பூஜை செய்யப்படுகிறது. இது பக்தி மார்க்கத்தினுடைய படங்கள். அது இஷ்டத்துக்கும் அவங்கவுங்க படம் வரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சன்னியாசிகளுக்கும் அமைப்பு இருக்கிறது. சன்னியாசிகள் தனியா அவங்க தர்மம் இருக்குது, அவங்க அமைப்பு இருக்குது. ஆண்கள் தான் சன்னியாசம் செஞ்சு அமைப்பை பெரிதாக்குறாங்க. பெண்கள் சன்னியாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தின் புதிய அமைப்பை இப்போ உருவாக்குகின்றார். இந்த சன்னியாச தர்மம் அவங்க அமைப்பை உருவாக்குற மாதிரி இப்ப கடவுளே இல்லற மார்க்கத்தை தான் உருவாக்குறாரு. ஜோடிகளை தான் தூய்மையாக்கின்றார். இவர் என்ன பண்றாரு பாருங்களேன், சன்னியாசிகள் வெளியே போய் தூய்மையா இருக்கிறாங்க, இவர் வீட்டிலேயே ஜோடி ஜோடியா தூய்மையாக்குறாரு. வீட்டிலேயே இருங்க, என்ன நினைங்க, தூய்மையாகுங்க, ஞான வாழ்வு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. பிறகு நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். அப்ப கடவுளே நம்மளை தேவதை ஆக்குறாரு. நீங்கள் இங்கு சன்னியாசி ஆவதற்காக வரவில்லை. பாபா சொல்றாரு, நீங்க சென்டருக்கு இங்க வரீங்கல்ல, சன்னியாசி ஆகிறதுக்கு ஒன்றும் நீங்க வரல. ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சன்னியாசி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீடு வாசலை விட்டுட்டு போறவங்க தான் சன்னியாசி, நாங்க வீட்டிலே இருந்துட்டு தூய்மையா இருக்கிறோம்னு சொல்லுங்கன்றாரு. நீங்கள் உலகிற்கு எஜமானராக வந்துள்ளீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க இந்த சென்டருக்கு ஒன்றும் சன்னியாசி ஆக வரல, நீங்க உலகத்துக்கே எஜமானராக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகின்றனர். அவங்க சன்னியாசிகள் வீட்டிலேயே பிறந்து ஆனா வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. தூய்மையே உங்களின் சம்ஸ்காரமாகும். ஆனா நீங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போக தேவையில்ல, நீங்க எங்க இருந்தாலும் தூய்மையா இருங்க. தூய்மையே உங்களுடைய சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் இன்னும் கூட உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம தூய்மையா இருப்போம், எல்லாரை விட தூய்மையா இருப்போம். என்ன இப்போ கொஞ்சம் எண்ணம் சொல் செயல்ல தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம் இந்த 5 விகாரத்தினால. ஆனா மீண்டும் நம்ம தூய்மை ஆகணுன்றாரு. இப்போது தூய்மை இல்லாதவராகி விட்டீர்கள், மீண்டும் தூய்மையாக வேண்டும் சொல்றாரு. தந்தை தூய்மையான இல்லற ஆசிரமத்தை தான் இப்போ உருவாக்குகின்றார். தூய்மையான உலகம் சத்தியுகம் என்றும், தூய்மை இல்லாத உலகம் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையான உலகமே சொர்க்கம் தான், அந்த தூய்மை இல்லாத உலகம் தான் நரகம், கலியுகம்ட்டு சொல்லப்படுது சொல்றாரு. இங்க எவ்வளவு பாவாத்மாக்கள் இருக்கிறாங்க. இந்த கலியுகத்துல எல்லாமே பாவாத்மாக்கள் தான். மோசமா கொலை செய்யறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளோ பாவம் செய்யறாங்க. சத்தியுகத்துல இந்த விஷயம்லாம் இருக்கிறது இல்ல. சத்தியுகத்துல கோர்ட்டு கிடையாது, வக்கீல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க சிறைச்சாலை கிடையாது, கர்ப்ப சிறை கூட கிடையாது, கர்ப்ப மாளிகை தான், எல்லாமே அங்க மாளிகை தான் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், எப்போதெல்லாம் பாரத தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுதோ, அதாவது தேவதா தர்மத்தினர் தூய்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போது தங்களையே நிந்தனை செய்கின்றனர். அப்போ இந்த மாதிரி தூய்மையற்றவர்களா ஆகி நரகத்துக்கு நம்ம வந்துட்டோமோ அப்ப நம்மளை நாமளே நிந்தனை பண்ணிக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தர்மத்திற்கே களங்கம் விளைவிக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு நீங்கள் தூய்மை அடைந்தீர்கள், எதற்கும் பயன்படாமல் ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகின்றார். நான் உங்களை அப்படி ஆக்கிட்டு ராஜாவாக்கிட்டு போனேன், நீங்க இப்ப ஏழையாக்கி பெக்கர் மாதிரி ஆயிருக்கிறீங்க, எதுக்கும் உதவாதவங்களா ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது அவ்வாறு தூய்மை இல்லாதவர்களா ஆனீர்களோ அப்போது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வர வேண்டி இருக்கிறது சொல்றாரு.
பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைய அம்மா வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி வைப்பாங்க. அது போய் சேத்துல சகதி ஆயிட்டு உட்காந்துருக்கும் இல்லையா? திரும்ப அம்மா வந்து குளிப்பாட்டுவாங்க. அது மாதிரி தான் இங்கே நடக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபா வந்து தூய்மைப்படுத்திட்டு படுத்திட்டு போறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? திரும்ப அழுக்காயிட்டு உட்காந்துருக்கோம். இப்ப பாபா திரும்ப வர வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த நாடக சக்கரம் இப்ப திரும்பவும் சொல்கிறது. சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணம் வேண்டும், கோபமே இருக்கக்கூடாது. கோபப்பட்ட அவங்கள அசுரர்கள் என்று அழைக்கப்படுவர். இந்த அசுரர்கள் தலையில 2 கொம்பு காமிச்சிருப்பாங்க. அது ஒண்ணு காமம், ஒண்ணு கோபம். அது 2மே இருந்தாலே நீங்க அசுரன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துக்கு போனோம்னா தெய்வீக குணம் இருக்கணும், கோபமே இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. மிகவும் அமைதியான மனநிலை வேண்டும். கோபப்பட்டால் இவர்களிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என சொல்வார்கள். பாருங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு நியாயத்துக்காக கூட கோவப்பட்டிருப்போம். இருந்தாலும் நம்மள என்ன சொல்லிடுவாங்க? இவங்க ஒரு அசுரன் மாதிரி இருக்கிறாங்க, கோபத்தின் பூதம் இவங்கள்ட்ட இருக்குன்ட்டு சொல்லிடுவாங்க. அதனால கோவப்படக்கூடாது. யாரிடத்திலாவது ஏதேனும் பூதம் இருந்தால் அவர்கள் தேவதையாக ஆகவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் உங்களால தேவதை ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. நரனிலிருந்து நாராயணன் ஆகவே முடியாது. தேவதைகள் என்றாலே நிர்விகாரி. எவ்வாறு ராஜாராணியோ அவ்வாறு தான் பிரஜைகளும் இருப்பாங்க, நிர்விகாரியாக இருப்பார்கள். இப்ப சொர்க்கத்துல ராஜாராணி எப்படி நிர்விகாரியோ அது மாதிரி அவங்க பிரஜைகளும் நிர்விகாரியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒன்னா இங்க பாபா கிட்ட படிச்சு ஒன்னா அவங்க எல்லாரும் ஞானம் கேட்டு ஒன்னா மாறிட்டு போயிருப்பாங்க. இங்கேயே மாறி போயிருப்பாங்க. அதனாலதான் அங்க போயிட்டு அதே மாதிரி ஆகுறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாருல கடவுள், எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. ஒரு ராஜ்யத்தையே இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கும்பல் தான் அப்படியே போய் அங்க சொர்க்கத்துல அப்படியே பதவி அடைவாங்க. அங்க அப்படியே ராஜா ராணி பிரஜைகள் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அப்படியே போய் அங்க நடிப்பாங்க. ஆத்மாக்கள் அங்க போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் தந்தையே வந்து இப்ப சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக்குகின்றார். இப்ப நம்மளெல்லாம் யார் மாத்திட்டு இருக்கிறா? கடவுளே தான் வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. சம்பூர்ணமா நம்மள இந்த விகாரத்துல இருந்து வெளியே வர வைக்கிறாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையிடம் தூய்மைக்கான வாக்குறுதி செய்த பிறகு தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாக கூடாது. இந்த வாக்குறுதியை மறக்கவே கூடாது. ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகுக்கு நம்ம செல்ல வேண்டும். இந்த டைம்ல போய் நம்ம அசுத்தமா ஆகக்கூடாது சொல்றாரு. 2வது பாயிண்ட், தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அமைதியா இருந்தாதான் தேவதையா ஆக முடியும். எந்த பூதத்தையும் நுழைய விடக்கூடாது. எந்த பூதமும் நமக்குள்ள வரக்கூடாது. பாபா நினைவுலே இருந்தோம்னா எதுவுமே நம்ம கிட்ட நெருங்காது. தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின் குடைநிலையின் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை எப்பயும் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா தந்தையின் குடைநிலை உங்களால அனுபவம் பண்ண முடியும். பிரம்மா தந்தை சிவத்தந்தை 2 பேருமே அவங்களுடைய குடைநிழல் நம்ம நம்ம மேலேயே இருக்கு, அவங்க பக்கத்திலே இருக்கிற அனுபவம் நமக்கு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகளை வென்றவரை ஆகுங்கன்றவர் தான் கொடுக்குறாரு. பிகே ஆனாலே நிறைய தடைகள் வரும். பாபாவை நினைக்க விடாது, யோகா பண்ண விடாது, முரளி படிக்க விடாது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணவே விடாது. அந்த மாதிரி மாயா வந்து தடைகள்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அந்த தடையை வெல்லணும்னா எப்பவுமே ஃபரிஸ்தாவா மாறிடுங்கன்றாரு. ஃபரிஸ்தா ஸ்வரூபத்து நினைவில் இருந்தீங்கன்னா பாபா தலைக்கு மேல குடைநிழலா வந்துருவாரு. அப்ப எந்த தடையுமே இருக்காது, எல்லாம் விலகினும்னு சொல்லி சொல்றாரு. அமிர்த வேலை எழுந்ததுமே நான் ஃபரிஸ்தா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். ஏன்னா அந்த ஆழ் மனசுல நம்ம என்ன போடுறோமோ அதுதான் விதையா விழும். அது நாள் முழுதும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு பாட்டு கேட்டோம்னா, அதிகாலையில கேட்டோம்னா அந்த பாட்டு சாயங்காலம் வரைக்கும் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன். அது மாதிரிதான் பாபா சொல்றேன். ஏன்னா அது ஆழ் மனசுல விழுந்துருது. அதனாலதான் என்ன இந்த பாட்டு நம்ம மனசுல வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகாலையில கேட்கறது, ஆழ் மனசுல விழறது. அதே மாதிரி இங்க அமிர்த வேலையில எழுந்ததுமே நான் ஃபரிஸ்தான்றத விதையா போட்டுருங்க, நினைவுல கொண்டு வாருங்கள். அப்ப நாள் முழுதும் உங்களுக்கு அந்த நான் ஃபரிஸ்தான்றது ஞாபகம் இருக்கும். பிரம்மா பாபாவிற்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும்போது, பிரம்மா பாபாவுக்கு எந்த பரிசு பிடிக்கும்னா, நீங்க ஃபரிஸ்தா ஆகும்போது தான் அவருக்கு உங்களை பிடிக்கும். இந்த பரிசை நீங்க கொடுக்கும்போது தினமும் அமிர்த வேலையில பாப் தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்தி கொள்வார். நீங்க நான் ஃபரிஸ்தான்ற சொமானத்துல இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே மடியில தூக்கி கையில தூக்கி வச்சுக்குவாராம் பாபா. குழந்தையெல்லாம் தூக்கி கையில வச்சுக்குவாங்களே அந்த மாதிரி புஜங்கள்ல அமர்ச்சிக்குவாராம் பிரம்மா பாப் தாதா.
அமிர்த வேளையிலே நம்மளை தூக்கி உட்கார வச்சுக்குவாராம். பாபாவின் புஜங்கள் மற்றும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வீர்கள். அப்போ பாபாவோட கையில் நான் அதீந்திரிய சுகத்தில் எப்படி பாருங்க, கடவுளோட கையில் நான் உட்காந்துருக்கிறேன்னு நினச்சி பார்த்தாலே எவ்வளோ குஷியாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன்ற அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உலகத்திலேயே தேடிட்டு இருக்கிறாங்க கடவுளை, அவரோட கையில் நான் உட்காந்து அதீந்திரிய சுகன்ற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறேன்னு நினச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யார் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் நினைவில் இருப்பாங்களோ அவங்க முன் எந்த பிரச்சனையோ தடைகள் வந்தாலுமே தந்தை அவர்களுக்கு குடைநிழலாக ஆகிவிடுவார் சொல்லி பாபா சொல்றாரு. யார் ஃபரிஸ்தாவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எதுவுமே வர முடியாது. இப்போ வந்தாலும் மழை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் தடை வந்தாலும் கடவுளே அவங்களுக்கு குடைநிழலா நிற்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த திரௌபதி கூட இந்த மகாபாரதத்தில் திரௌபதி அவங்க பக்கத்துல கிருஷ்ணர் நிற்பார். ஆனால் திரௌபதி கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஆஜராயிடுவார். அது மாதிரி நம்ம நினைக்கும் போது கடவுளே கிட்டக வந்துடுவார். ஆக தந்தையின் குடைநிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவர்களாக ஆகுங்கள். அதனால எப்பயுமே பாபா என் தலைக்கு மேலே குடைநிழலாக இருக்கிறாரு. சிவத்தந்தையும் சரி பிரம்மா தந்தையுமே, பிரம்மா பாபா ஃபரிஸ்தாவா என் பக்கத்துல உட்காந்துருக்கிறாருன்னு நினைங்க. அந்த அன்பினுடைய அனுபவம் செய்யும் போது தடைகளை வென்றவரா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்ல வரதானம். இதை நம்ம காலையில இந்த வரதானத்தை வாங்கிட்டு நாள் முழுதும் அதை அனுபவம் செய்யணும். ஸ்லோகன்: சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார். யார் சுகஸ்வரூப ஆத்மாவோ அவங்க எப்பயுமே நான் சுகம்தான் கொடுப்பேன், யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க. அவங்க சுகமா இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் சுகம் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஸ்திதி சக்திசாலியா இருக்கும். அவங்களோட மனநிலை சுகம் கொடுக்கறது தான். அப்ப அந்த சுயஸ்திதி மூலமா, மனநிலை மூலமா பிரச்சனைகள் மீது கூட எளிதாக வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணிடுவாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதை ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க, அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணி மற்றவங்களையும் ஈஸியா பிரச்சனைகளை சால்வ் பண்ண வைப்பாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஸ்திதி மூலமான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.